Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு சுவையான இனிப்பு பூந்தி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி ரெசிபி இருக்கிறதுலையே ஈஸியான ஸ்வீட் ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது அவ்வளோத்துக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் பிகினர்ஸ் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு சிம்பிளாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம 2-3 இன்க்ரீடியன்ட் வச்சு முடிச்சிடலாம். ஆனால் பூந்தி பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பூந்தி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பெர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைல் பூந்தி செய்யலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல் 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் அக்ஷயாஸ்ரீ அப்படின்ற சிஸ்டர் நம்ம மிச்சர் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா, ஐ எம் ஸ்டடிங் 9th ஸ்டாண்டர்ட். I am great fan of you. I did this. Everyone was shocked how you did this. Love you so much எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். 2வது கமெண்ட் ரவா புட்டிங் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் நஜ்மா நசர் அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நான் செய்து பார்த்தேன், அருமையாக இருந்தது, எல்லாரும் விரும்பி சாப்பிட்டார்கள்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த 2 ரெசிபியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கலக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம நிறையா சேர்த்துடக்கூடாது, நிறையா சேர்த்துட்டோன்னா கட்டிகள் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு கெட்டியாக கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கோங்க. தோசை மாவை விடவே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே. ரொம்ப தண்ணியாக உங்களுடைய மாவு போயிடுச்சுன்னா பூந்திகள் வாளாக விழுகும். அதாவது பூந்தியிலேருந்து சின்ன வாள்கள் வர ஆரம்பிக்கும். அதே சமயம் பூந்திகள் தட்டையாக விழுகும் சில சமயம். அப்போ உங்களுடைய மாவு கெட்டியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறணும். பூந்திகள் வாளாக விழுகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு சேர்த்து கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலக்குனீங்கன்னா நீங்கள் கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கடலை மாவு ரொம்ப அழுத்தி அளந்து சேர்க்கக்கூடாது. லைட்டாக அழுத்தி அளக்காமையே நீங்கள் கப்பில் அளந்து சேர்க்கணும். அழுத்தி அளந்தீங்கன்னா மாவு நிறையாயிரும், அப்புறம் சர்க்கரை பாகு ரொம்ப கம்மியாயிரும். அதே போல் நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் அளக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர், கப்பு இதிலலாம் கூட அளந்துக்கிறலாம். நான் சொல்கிற அளவுகளில் அளந்துக்கோங்க. நான் 1 கப்புன்னு சொல்கிறேன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. அரை கப் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற கப்பில் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால பூந்திகள் சீக்கிரமாக வேகும், சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலரும் முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. பேக்கரி ஸ்டைலில் அப்படியே செய்யணுன்றதுக்காக தான் நான் இன்க்ரீடியண்ட்லாம் பெர்ஃபெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கிங் சோடாவையும் எல்லோ ஃபுட் கலரையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இந்த பூந்தி ரெசிபி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி மாவு தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சக்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்தோம்ல, அதுக்கு 2 கப் சர்க்கரை கரெக்டான ரேஷியோ. இது நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா பாகு பதமும் மாறிடும், பூந்தியனுடைய டேஸ்ட்டும் மாறிடும். லைட்டாக சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் முழுசாக 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். அந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை பாகு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெள்ளையாக முறையாக எப்படி பொங்கி வந்திருக்கு. நல்ல சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். லேசாக அந்த பாகை லைட்டாக கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்க்கும்போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். அந்த மாதிரி உடையும் போது நம்மளுடைய பாகு கம்ப்ளீட்டாக தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சக்கரை பாகு தயாராக இருக்குது. இப்போ நம்ம பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். பூந்தி தட்டு இது போல் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பூந்தி தட்டு இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற கண்ணு கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பூந்தி தட்டுனே விற்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடையில், நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருட்களுடைய லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லை அக்கம் பக்கத்து கடைகளில் கிடைக்குதுனாலும் வாங்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அது மேலே இது போல் பூந்தி தட்டை காமிச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பூந்தி மாவு நம்ம செய்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு லைட்டாக இது போல் கலந்து விடுங்க. தோசை ஊற்றுற மாதிரி தான் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய பூந்திகள் போட்ட நிமிடத்திலேயே மேலே வந்துருச்சு. பார்த்தீங்கல்ல, இது நம்மளுடைய பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு கரெக்டாக கரைச்சதுனால தான் பூந்திகள் அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. நீங்கள் பூந்திகளை போட்டதுமே வெளியில் எடுத்துடணும். ஒரு 30 செகண்ட் மட்டும் வேக வச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பூந்திகள் நல்லா தயாராகிடுச்சு. பூந்தியுடைய எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் நம்ம செய்து வச்சுருக்கிற சக்கரை பாகில் சேர்த்துடணும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் ஒரு கரண்டி மாவாக எடுத்து நீங்கள் பூந்திகள் தயாரிக்க ஆரம்பிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு தடவை நீங்கள் பூந்திகள் செய்யும் பொழுதும் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் பூந்தி மாவை அது கூட சேருங்க. அப்போ தான் உங்களுடைய பூந்திகள் போட்டதும் மேலே எலும்பி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த பேட்ச் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு தடவையும் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். மறுபடிக்கும் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, நம்மளுடைய பூந்தி தட்டை பாருங்கள், நான் கழுவிட்டு வந்திருக்கேன். கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டேன் டவல் வச்சு. இப்போ மறுபடிக்கும் நம்ம பூந்தி போட ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் ஒவ்வொரு தடவை பூந்தி போடும்போதும் பண்ணணும். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணலைன்னா, அதாவது பூந்தி கரண்டியை கழுவலைன்னா, உங்களுடைய பூந்தி மாவு என்ன தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் கூட உங்களுடைய பூந்திகள் உருண்டையாக வராது, தட்டையாக தான் வரும். அதனால் நீங்கள் கண்ணு கரண்டியில் செய்கிறதா இருந்தாலும் சரி, பூந்தி தட்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நல்லா ஒரு தடவை கழுவிட்டு பண்ணணும். ஒவ்வொரு முறை பூந்தி போடும் பொழுதும் கழுவிட்டு செய்யணும். கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பூந்தி செய்ய ஆரம்பிங்க. பூந்தி கரண்டியில் தண்ணி இருந்ததுன்னா சட்டுன்னு தெரிக்கும். அதனால் தண்ணியையும் நல்லா தொடச்சிட்டு பூந்தி போடுங்க. இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் பாருங்கள், இவ்வளோ பெர்ஃபெக்டான பூந்தி தயார் பண்ணியிருக்கோம். பெர்ஃபெக்டான ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும். இப்போ இந்த பூந்திகளை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நல்லா வடிச்சிருங்க. எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம செய்து வச்சுருக்க சக்கரை பாகு கூட சேர்த்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மீத இருக்க எல்லா பூந்திகளையும் தயார் பண்ணி செய்து வச்சுருக்க சக்கரை பாகு கூட சேர்த்துருங்க. பாருங்கள், நம்முடைய சக்கரை பாகு மிதமான சூட்டில் இருக்குது. இது கூட நம்ம செய்து வச்சுருக்க பூந்திகளை சேர்த்துடணும். அப்படி உங்களுடைய சக்கரை பாகு கெட்டியாக இருக்குது அப்படின்னா லேசாக சூடுபடுத்திக்கிறலாம், தப்பு கிடையாது. இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் பூந்தி சேர்க்கும் போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேருங்க. அப்போ பூந்திகள் நல்லா அந்த சக்கரை பாகை உறிஞ்சிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பூந்திகளையும் நான் பொரிச்சு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டு பொலன்னு உதிரியாக நம்மளுக்கு பூந்தி கிடைக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இதுவும் முற்றிலும் ஆப்ஷனல் தான். ஆனால் நெய் வாசம் பிடிக்கும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பூந்திகள் உடையாதவாறு மெல்லிசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாசனைக்காக 2 ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் சேர்க்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆறி இருக்குது. நம்மளுடைய பூந்திகள் எப்படி பொலன்னு இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சூப்பரான பூந்தி தயார் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரி சுவையில் நீங்களும் செஞ்சு அசத்துங்க.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 2-3 வாரம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வைங்க. அப்போ கெட்டு போகாது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே ரெசிப்பியை நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. வீடியோவை முடிஞ்ச அளவு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான அருமையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.